குருவாஞ்சேரியில ஃபிளாட் வாங்கினா அடுத்த குருவாஞ்சேரியில பிளாட் இலவசம். நம்ம ஐஃபி ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஸ்பைக் அப்ஸ் குருவாஞ்சேரியில லிமிடெட் பீரியட் ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே. புத்தாண்டு ராசி பலனை பொறுத்த வரைக்கும் 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இப்பவே நிறைய பேருக்குள்ள அதிகமாயிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த வகையில இந்த 2025ஆம் ஆண்டு என்னென்ன விஷயங்களை கொண்டு வரப்போகுது, என்னென்ன விஷயங்களை நம்ம கிட்ட இருந்து எடுத்துட்டு போகுது சார்? வழக்கமாக ஒரு வாட்ஸ்அப் கவிதை ஒன்று படித்தேன். என்னடா 2025 என்ன பண்ணலான்னு நம்ம முடிவு பண்ணிகிட்டு இருக்கோம், நம்மளை என்ன பண்ணலான்னு 2025 ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நம்மகிட்டேருந்து எடுத்துகிட்டு போகிற விஷயம்னு ஒன்றும் கிடையாது. நம்ம யார் யாருக்கெல்லாம் வந்து இந்த நேரம் நல்லா இருக்குது, பாத்வேஸ், இப்போ புதிய தொழில் யாருக்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க போகுது, யாரெல்லாம் சூப்பராக பண்ண போகிறோம் போன்ற விஷயங்கள் தான் வி நீட் டு ஃபோக்கஸ். அவ்வகையிலே மேஷ ராசிக்காரர்களுக்கு, அதே மாதிரி கடகராசிக்காரர்களுக்கு, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு, ப்ளஸ் கும்பம் மீனம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் சூப்பராக இருக்குது இந்த வருடம். சூப்பரா இருக்கு அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கலாம் சார்? அது வெல்த்தியா சொல்றீங்களா, ஹெல்த்தியா சொல்றீங்களா? வெல்த்தி அண்ட் ஹெல்த்தி ரெண்டு விதமாகவும் தான். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மேஷராசிக்காரர்களுக்கு 11ஆம் வீட்டிலே ராகு பகவானும் 12இல் சனியும் வருகிறார். அப்போ 11 ராகு வர்றதுனால புதிய ஏற்றமான சிந்தனைகள், லாபகரமான ஒரு ஐடியாலஜிஸ்லாம் வரும். அதே மாதிரி 12 கூடிய குரு 3ஆம் வீட்டில் மறைந்திருப்பதால் விபரீத ராஜயோகம் உண்டாகும். விபரீத ராஜயோகம். ஸோ அதனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஹைப்பாக வருது. நல்லா போயிட்டு இருந்தது, இது ஒரு சின்ன இன்னோவேஷன் பண்ண அது கிளிக் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா மொத்த மீடியாவோட மொத்த பார்வையும் நம்ம மேலே விழுந்துருச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். அதே மாதிரி கடகராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஷ்டம சனி பாடாப்படுத்தின்னு இருந்தார் இந்த 2.5 வருஷம். எது எடுத்தாலும் ஒரு கெட்ட பேர், நம்ம பண்ண நல்லது என்ன தான் நம்ம உழைப்பை கொட்டி இருந்தாலும் அதுக்குரிய ரிசல்ட் கிடைக்காம வேறு யாருக்கோ அந்த க்ரெடிபிலிட்டி வேறு யாருக்கோ போய் சேர்றது, கிரெடிட்ஸ் வேறு எடுத்துகிட்ட போகும். ப்ரெசன்டேஷன்னா நம்ம பண்ணுவோம், பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு இன்னொருத்தர் கொண்டு போய் சப்மிட் பண்ணுவார். அந்த மாதிரி நீ உழைக்கிறது ஒருத்தர், பேர் எடுக்கிறது ஒருத்தர்னு இருந்தது. அதெல்லாம் மாறி உழைப்புக்கேற்ற ஊதியம் நீங்கள் என்ன பண்ணீங்களோ அது நேரடியாக மேனேஜ்மெண்ட்டுடைய பார்வைக்கு நீங்கள் அவங்க பார்வைக்கு நீங்கள் இருப்பீங்க. விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 5ஆம் வீட்டிலே சனி பகவான் வருகிறார். பெரிய சொத்துக்கள், அசையா சொத்துக்கள், ஒரு இடம் வாங்கலான்னு போனேன் குறிச்சி, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிடச்சிருது. பார்த்தா இப்போ நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். மாமனார் கையில் வச்சுருந்த பணத்தை அவர் கொடுத்தார். 1 கிரவுண்டு வாங்க போனேன், இப்போ 2-3 கிரவுண்டு வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொத்துக்கள், அசையா சொத்துக்களை சேர்த்துவீங்க. அதே மாதிரி கும்பராசிக்காரர்களுக்கு 2இலே சனி பகவான், மீனத்திலே. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது. இது சனியோட ஃபேவரட் டைலாக். சனிலாம் முடிவு பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. கும்பராசிக்காரர்களுக்கு 2இலே சனி, 5ஆம் இடமாகப்பட்ட யோகஸ்தானத்திலே குரு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, சாதாரணமாக இருந்தால் வேலை தேடுறவங்க, அல்லது வந்து புத்திர பிராப்திக்காக வெயிட் பண்ணுறவங்க, காதல் ஒன்றாகுமா, என்னுடைய காதல் சித்திக்குமா என்று கவலைப்படுபவங்க, திருமண வாழ்க்கைக்காக காத்திருக்கு, வெளிநாட்டு யோகங்களுக்கு காத்திருக்க, ஒரு மனிதனுக்கு என்னென்னலாம் வேணுமோ ஒரு A4 ஷீட் எடுத்து இதெல்லாம் எனக்கு வேணும், இதெல்லாம் எனக்கு வேணும்னு சொல்லி டிக்கெடிச்சாங்கன்னா அத்தனையும் அப்ரூவ் பண்ணிடுவார் சனி பகவானும் குரு பகவானும். ஆக இருக்கிறதே சூப்பர்னா கும்பராசிக்கு தான். அடுத்து மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியிலேயே சனி வருவதால், 3, 7, 10 பார்ப்பதால், 4ஆம் இடமாகப்பட்ட உங்களுடைய கேந்திர பலம் பெற்று 10 கூடிய குரு பகவான் விளங்குவதால் தொழிலில் டாப் நம்பர் 1 பொசிஷன். இந்த நம்பர் 1 கிடைக்கிறதுக்கு தான் எல்லாரோட போட்டியுமே. எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் அது ஒரு சேனல் வச்சுருக்கோம், அதை வச்சுருக்கோம், எது வச்சுருந்தாலும் நம்பர் 1க்கு எப்படி போகிறது? அந்த நம்பர் 1 உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார் சனி பகவான். நம்பர் 1 உங்களுக்கு கிடைக்கும். குருவும் சரி. அதே மாதிரி 10ஐ பார்ப்பதால் பிரபல யோகம், பயங்கர ஃபேமஸ் ஆகிறது. சாதாரண ஆளாக இருந்தேன், இப்போ என்ன தெரியாதவங்களே யாரும் கிடையாது அப்படிங்கிற மாதிரியான பயங்கரமான ஃபேமஸ் ஆகக்கூடிய அமைப்புகள் எல்லாம் உண்டாகும். ஸோ இந்த ராசிக்காரங்களை இதுதான் லாஜிக்கு. இதில் வந்து ரொம்ப சூப்பர்னு பார்த்தா கும்பராசி தான் டாப்பர். ஓகே, 5 ராசிகள் சொல்லியிருந்தீங்க. இதை தவிர்த்து மீதி 7 ராசிகள் இருக்குல்ல, அவங்களுக்கான பலன்கள் எப்படி இருக்கும்? நார்மலாக இருக்கும். இதை சொன்னது தவிர மீதி பேரெல்லாம் நார்மலாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு 2இலே குரு பகவான் தனஸ்தானத்தில் வருவதால் ரொம்ப சூப்பராக இருக்கும். அவர்களுக்கு வந்து பண வரவு, பணம் இருந்தாலுமே குரு 8க்குடையவன் அப்படிங்கிறதுனால கொடுத்து பிடிங்கிற மாதிரி இருக்கும். ஓரளவுக்கு தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். கொடுக்குற மாதிரி வந்ததும் தெரில, போனதும் தெரிலங்கிற மாதிரி. 10இலே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு. 10ஆம் வீட்டிலே சனி பகவான் வருவதால் புதிய ஜாப்புக்கான நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன், எனக்கு மட்டும் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா நான் ஒரு பெருசாக பண்ணுவேன் அப்படின்னு எண்ணம் இருக்கவங்களுக்கு கனவுகள் பூர்த்தியாகும். ஆனால் இந்த வருடம் அது வந்து டேக் ஆஃப் ஆகாது. அது வந்து மேலே பறக்க துவங்காது, கனவுகள் மட்டும் பூர்த்தியாகும். அதுக்கு அடுத்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு ரொம்ப மோசமான ஒரு வருடம்னா அது இந்த வருடம் தான்.
நெவர் எவர் ஹேட் சீன் அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கையில் நான் பார்க்காத மோசமான வருடம் இந்த வருடம் தான். ஏன்னா அஷ்டம சனி ஒரு பக்கம், ராசியிலேயே கேது, 7ல் ராகு, டிஸ்ட்ராக்ஷன்ஸ், தேவையில்லாத லவ் அல்லது தேவையில்லாத கெட்ட பழக்கங்கள், போதை பழக்கங்கள் போன்றவை. அதே மாதிரி உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஷ்டம சனி வருவதால் தேவையில்லாத பட்டங்கள், உங்களுக்கு நல்லா வேலை பார்த்துட்டு இருந்தேன், ஏதோ ஒன்று சொல்ல போக அது மேனேஜ்மெண்ட் காதில் எதுவோ ஒன்றா புரிஞ்சிக்கப்பட்டு வேலை விட்டு தூக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நிலைமை, ரெசஷன்ஸ் அதெல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணுற மாதிரி. துலாம் ராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்தில் சனி பகவான் வருவதால் எப்போ பார்த்தாலும் எதிரிகள், சத்துருக்கள் போன்றவை அதிகமாகி, நான் ஒன்று சொன்னால் என்னை வளரவே விட மாட்டேங்கிறாங்க, நான் இவங்களை வச்சு சம்பாதிக்கிறேன்னு வந்தால் இவங்க என்னை வச்சு எப்படி சம்பாதிக்கிறதுன்னு யோசிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான அதெல்லாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு. அடுத்து தனுசு ராசிக்காரர்களுக்கு 7ஆம் வீட்டிலே, பாதகாதிபதி வீட்டிலே குரு பகவான் வருகிறார். 1-4 குடையவர். ஹெல்த் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் போன்றவை ஏற்படும். முக்கியமாக பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் போன்றவை எல்லாம் ஏற்படும். அதே மாதிரி சனி பகவான் 4ஆம் வீட்டில் ஆட்சி பெறுவது அவ்வளவு நல்லதல்ல. 4ங்கிறதுல ஆட்சி பெற்றால் உங்களுக்கு ப்ரொமோஷன்ஸு எல்லாமே கிடைச்சாலும் உங்கள் மேலே ஒரு கெட்ட பேர், அதாவது நீங்கள் உங்களுடைய கேரக்டரை பற்றி நீங்கள் யார் கூட தேவையில்லாமல், நமக்கு யார் பிடிக்கலையோ அவங்க கூடலாம் நீங்கள் பேசுகிறீங்க, தொடர்பு வச்சுருக்கீங்க, ஆஃபீஸ் சீக்ரெட்லாம் வெளியிடுறீங்க, அபாண்டமான பழிகள்லாம் உங்கள் மேலே சேரும். மகர ராசிக்காரர்களுக்கு 2ஆம் வீட்டில் ராகு, 8ல் கேது. 2ல் ராகு வரும்போது புதிய பழக்கங்கள் ஏற்படும். அதே மாதிரி 2ங்கிறது உணவுப் பொருள், அந்த இடத்துல ராகு உட்கார்ந்து இருக்கிறதுனால எதையாவது எடுத்து சாப்பிட்றது, தேவையில்லாத வயிற்றை கெடுத்துக்கிறதுக்கான எல்லா வேலையும் பண்ணுவீங்க. ஸோ 12 கூடிய குரு பகவான் 6ஆம் வீட்டில் மறைந்து விபரீத ராஜயோகம் ஏற்பட்டாலுமே 3ஆம் வீடுங்கிறது முயற்சி, அந்த இடத்துல சனி இருக்கிறதுனால எப்போ பார்த்தாலும் டல்னஸ், தூக்கம் வருது, தூங்கலாமா, இன்னைக்கு காலைல வேலைக்கு போகலாமா இல்லை படுத்து தூங்கலாமா, இப்படியே ஒரு நாளை நீங்கள் கடந்து வேலைக்கு போகிறது ஒரு பெரிய யுத்தம் பண்ணிட்டு தான் வேலைக்கு போகிற மாதிரி இருக்கும். உங்கள் மைண்டு ஃபுல்லாக வேலைக்கு போகிற மேலே இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. ரெஸ்ட் எடுக்கலாமா லீவ் போடலாமா, இதை சுற்றி தான் உங்கள் மனநிலை வரும். ஸோ இவங்கெல்லாம் தன்னை பத்திரமா பார்த்துக்கிறது நல்லது. ஓகே, இப்போ ஒவ்வொரு ஆண்டும் 7.5 சனி ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு ராசிகளுக்கும். அந்த மாதிரி இந்த 2025ஆம் ஆண்டு எந்தெந்த ராசிகளுக்கு 7.5 சனியை கொண்டு வரப்போகுது? 2025 மேசராசிக்காரர்களுக்கு புதுசாக 7.5 சனி ஸ்டார்ட் ஆகுது. ஒரு படத்தில் விவேக் சொல்கிற மாதிரி, நான் காட்டும் ஓய் உமக்கு 7.5, நான் காட்டுறேன் ஓய் 7.5 அப்படிங்கிற மாதிரி மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் 7.5 சனி புதுசாக தேவையில்லாத பேர், தேவையில்லாத நமக்குன்னு ஒரு கேரக்டர் வருவான். நான் நல்லா பண்ணிட்டு இருந்தேன் சார், நீங்கள் இதுலேயே இவ்வளோ ஐடியாவாக யோசிக்கிறீங்களே, இதே பிரெயினை நீங்கள் ஏன் ஒரு கம்பெனி திறந்து நீங்கள் ஒரு கேண்டீன் ஆரம்பித்தா அதில் செலுத்தக்கூடாதுன்னு என்னை குழப்பி விட்டான் சார். நான் பாட்டுக்கு அழகாக கிளினிக் வச்சு சம்பாதிச்சிட்டு இருந்தேன். இப்போது அதையும் பார்த்து இதுவும் பார்க்காம வட்டிக்கு நகை வாங்கி அட்டிகை வாங்கி அந்த மாதிரி கதை தான் இது. ஸோ அப்போது அந்த மேசராசிக்காரர்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மேலே, உழைப்பின் மேலே வேறு தப்பான அட்வைஸ் இருக்கிறவங்க வருவாங்க. அதுதான் அது பெரிய அவங்க அந்த ஒரு ப்ராப்ளத்தை அவங்க ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, வேற எந்தெந்த ராசிகளுக்கெல்லாம் 7.5 சனி ஆரம்பிக்குது? 7.5 சனி ஆல்ரெடி இட்ஸ் கோயிங். அது இப்போ கும்பத்திலிருந்து மீனத்துக்கு வருகிறார். அதனால் மகர ராசிக்காரங்க டிஃபால்ட்டாக இப்போ தான் சனிலேருந்து விடுதலை அடைகிறாங்க. மகர ராசிக்காரங்களுக்கு சனிலேருந்து விடுதலை. கும்பம், மீனம், மேஷம் புதுசாக பாதிக்கப்படுறாங்க. கும்பத்துக்கு ஒரு சைக்கிள் முடிஞ்சுது, 5 வருஷம் முடிஞ்சு லாஸ்ட் 2.5 வருஷத்தில் உட்காந்துருக்காங்க. மீனத்துக்கும் ஒரு 2.5 முடிஞ்சு கடைசி 5ல் உட்காந்துருக்காங்க. மேஷத்துக்கு இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் இதான் அந்த காம்பினேஷன். ஓகே, 2025ஆம் ஆண்டு கல்யாண யோகம் நிறைஞ்ச ஒரு ஆண்டா இருக்கும் அப்படின்னு பொதுவாக பரவலாக பேசப்படுது. அது உண்மைதானா? அப்படி உண்மை அப்படின்னா எந்தெந்த ராசிகளுக்கு அந்த கல்யாண யோகம் இருக்குது? இது பொதுவாக இப்போ ஏதாவது ஒரு பயிற்சி நடந்தாலே கல்யாண யோகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. குருவும் பெயர்றார், சனியும் பெயர்றார், ராகுகேதுவும் பெயர்றாருங்கிறதுனால இவங்க அப்படி சொல்கிறாங்க. ராகுகேது விட்டுருங்க, ராகு எப்பொழுதுமே திருமணம் செய்ய மாட்டார், மறுமணம் தான் செய்ய வைப்பார். அதனால் அவர் அதுக்கான இன்சார்ஜ். அவர் ஒன்றும் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறதில்ல. ஸோ கல்யாணம் பண்ணி வைக்கிற ஆள் அப்படின்னு பார்த்தா குரு மட்டும்தான். இந்த குரு யாருக்கெல்லாம் 7ஆம் வீடு இருக்குது, தனுசு ராசிக்காரங்களுக்கு திருமண யோகம் என்பது நடக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு மீனராசிக்காரர்களுக்கு திருமண யோகம் என்பது நடக்கும். அதே மாதிரி உங்களுக்கு சிம்ம ராசிக்காரர்களுக்கு திருமண யோகம் என்பது கைகூடும். இவங்க 3 பேருக்கு மட்டும்தான் திருமண யோகம். தான் ஆசைப்பட்ட பொண்ணோட கல்யாணம் பண்ணிப்பாங்க. விருப்பப்படி அவங்களுக்கான திருமணம் அவங்க விரும்பிய ஊரில் விரும்பியபடி நடக்கும். ஓகே, தொழில் தொடங்குறதுக்கு இல்லை பண வரவு அதிகமாக வரணும் அப்படின்னா எந்தெந்த ராசிகள் என்னென்ன பண்ணணும்? பண வரவு வரணும் அப்படின்னா இவங்க எதுவும் பண்ணலைனாலும் பணம் வரவு வரும். சிம்ம ராசிக்காரங்க மட்டும் பண வரவு, கடகராசிக்காரர்கள் பண வரவு வர்றதுக்கான வழிகள், சிம்ம ராசிக்காரர்கள் பண வரவு வர்றதுக்கான வழிகள். சனிக்கு பிடிச்ச திருநள்ளாறு, குச்சனூர் போன்ற இடங்களுக்கெல்லாம் சென்று சனி பகவானை வணங்கலாம். அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரர்கள் கையில் பணமே இருக்காது. பணம்னா என்ன,
அப்படின்னா இல்லை டிஜிட்டல் மணி தான் இருக்குமானா அதுவும் இல்லை, ரன்னிங் மணியே இருக்காது, எல்லாம் அசட்ஸாக தான் சேரும். ஸோ இவர்களெல்லாம் குரு பகவானுடைய சன்னிதானத்திற்கு ஆலங்குடி செல்லுதல் அல்லது பாடி திருவலியதாயம் செல்லுதல் போன்றவற்றை வழிபடுதல் சிறப்பு. கடகமும் சிம்மமும் சனியை வணங்க வேண்டும். அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரர்கள் குருவை வணங்குதல் சிறப்பு. ஓகே. இத்தனை இந்த 12 ராசிக்காரர்களுமே இந்தந்த மாசத்துல இப்படி இப்படி இருக்கணும், இவங்களுக்கு இந்தந்த மாசத்துல இந்தந்த நோய்கள் வரும் அப்படின்னா என்ன சொல்லலாம்? மே மாதத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கும்பராசிக்காரர்கள் 100க்கு 200% பேருக்கு மே மாதத்திற்கு பிறகு லிவர் சம்பந்தப்பட்ட வியாதிகளால் பாதிக்கப்படுவாங்க. குடிக்கிறது, குடினால பெருங்குடல் லிவரை கெடுத்துக்கிறது போன்றவெல்லாம் கும்பராசிக்காரர்கள் படுத்துருவாங்க. ஹாஸ்பிட்டல் உங்களை வரவேற்க காத்திருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ராகு ராசியிலே வரப்போகிறார். ராசியில் ராகு வந்துட்டா என்ன ஆகும்னா, அதுக்குரிய தண்டனையை கொடுப்பார். ராகு எப்பயுமே கொடுத்து கெடுப்பார்னு பேர். உங்களை குடிக்க விடுவார், அதுக்கப்புறமா உங்களை பிரச்சனைகளை உண்டாக்குவார். ஸோ அந்த மாதிரி பழக்கம் இருக்கிறவங்க தயவு செய்து எடுத்துக்கிங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிட்னி ஸ்டோனு, வயிறு சம்மந்தப்பட்ட பெருங்குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் போன்றவை ஏற்படும். நான் 2 கூடையவன் 8ல் மறைகிறான். அதே மாதிரி உங்களுக்கு வந்து 6 கூடைய சிம்மராசிக்காரர்கள், 6 கூடைய சனி பகவான், அந்த சனி பகவான் உங்களுக்கு 8ஆம் வீட்டில் இருக்கிறார். அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து தேவையில்லாத கால் மூட்டு வலி, இடிச்சுக்கிறது, காலை உடச்சிக்கிறது, இதெல்லாம் நடக்கும். ஸோ இவங்க 3 பேர் மட்டும் ஜாக்கிரதையாக இருந்தால் போதும். குருவாஞ்சேரியில் ஃபிளாட் வாங்கினா அடுத்த குருவாஞ்சேரியில் பிளாட் இலவசம். நம்ம ஐஃபி ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் பைக் அப்ளேஸ் குருவாஞ்சேரியில் லிமிடெட் பீரியட் ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே.